முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த துலா ராசி என்பவர்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு, பெரிய ஒரு விசேஷமான ஸ்தானம். 11ஆம் இடத்தில் கேது, 5ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் சனி பகவான். இது பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஆண்டுகளுக்கு அப்புறம், இல்லை சில ஜாதகங்களுக்கு ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு யோகமான கிரகநிலை இந்த துலா ராசி என்பவர்களுக்கு வந்திருக்கு. அடுத்த 365 நாட்களுக்கு, அதாவது அடுத்த ஒரு வருட காலத்திற்கு சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் பிரச்சனையை கொடுக்க போகுது, அப்போ பொருளாதார வரவு எந்த கிரகம் கொடுக்க போகுது, எந்த காலகட்டத்தில் கொடுக்க போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து எப்படி வெளில வர்றது, திருமணம் எப்போ நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தை பேர். முக்கியமான விஷயம் என்னென்னா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. எதனால், என்ன காரணத்தினால, அப்போ நீங்கள் எந்த மாதிரி முயற்சி பண்ணால் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் வருமானம் இல்லை, தொழிலில் பார்த்திங்கன்னா எனக்கு நஷ்டம் அதிகமாக இருக்குது, நான் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சிந்தனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு கிரகம், சனி பகவான் என்ன கொடுக்க போகிறாரு, ராகு பகவான் என்ன கொடுக்க போகிறார், கேது பகவான் என்ன கொடுக்க போகிறாரு, குரு பகவானுடைய பலன்கள் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்ட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த துலா ராசின்னு எடுத்தாவே என்ன புலம்புவாங்கன்னா, பணம் போயிடுச்சு சார், ஏமாற்றிட்டாங்க சார், அப்பா அம்மா கூட இல்லை சார், அப்பா அம்மா ஏமாற்றிட்டாங்க சார், கணவன் ஏமாற்றிட்டார், மனைவி ஏமாற்றிட்டாங்க. ஏதாவது ஒரு புலம்பல்கள் இல்லாத துலா ராசி என்பது கடந்த ஒரு மினிமம் ஒரு 3 வருஷமாக இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வாழ்க்கையில் மாறி மாறி வந்துட்டு, ஏதாவது ஒரு படியை பிடிச்சி ஏறுறோம் சார், திருப்பி 2 படி கீழே இறங்குற மாதிரி இருக்குது சார். அந்த மாதிரி சொல்லக்கூடிய துலா ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் ஏறக்கூடிய ஒவ்வொரு படியும் உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வை கொடுக்க போகுது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு கிரகம் போதும் சார், குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு சார். அந்த குரு ராசியை பார்க்கும்போது என்னங்கன்னா ஒரு தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பார். நிறைய துலா ராசி என்பது உங்கள் லைஃப் ஹிஸ்டரியை போய் எடுத்து பாருங்கள். நீங்கள் செய்த தவறான முடிவுகள் தான் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். அது அம்மா அப்பாலேருந்து, ரிலேஷன்ஷிப்லேருந்து, மனைவியிலேருந்து, கணவர்லேருந்து, குழந்தைங்கள்லேருந்து, ஆஃபீஸில், பிஸ்னஸில் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஏதோ ஒரு தப்பான முடிவுகள் எடுத்திருப்பீங்க. அதனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே. அதை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த 4 கிரகங்கள் கொடுக்க போகுது. காரணம் கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான். இந்த 6ஆம் இடம் சொல்லக்கூடியது உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானத்தில் ஒரு பாவகிரகங்கள் இருப்பது சிறப்பு. அந்த 6ஆம் இடம் தான் வெற்றி, 6ஆம் இடம் தான் போட்டியில் ஒரு தேர்வு. அப்போ துலா ராசியாக இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த வருஷத்தில் நிறைய போட்டித் தேர்வுகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. விளையாட்டுத் துறையில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம், வளர்ச்சி உண்டு. அதே போல் ஃபாரினில் போய் படிக்கணும், IELTS, TOEFL இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, அவங்களுக்குலாம் வெற்றி வாய்ப்பு உறுதியாக உண்டு. அதேமாதிரி UPSC, TNPSC, பேங்க் எக்ஸாம்ஸு, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்க அப்படின்னா இந்த வருஷம் ட்ரை பண்ணுங்கள், உறுதியாக உங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய துலா ராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலையிலே இருக்கீங்க, எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை சார், எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை, எனக்கு ஒரு வருமான வளர்ச்சி இல்லை, எனக்கு ஒரு ப்ரொமோஷன் இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பகவான் இந்த ஆண்டு கண்டிப்பாக அடுத்த ஜூனுக்குள்ளே ஒரு ப்ரொமோஷனையும் ஒரு இன்க்ரிமெண்ட்டையும் கொடுக்காமல் போக மாட்டார். சார் அடுத்த வருஷம் வரைக்கும் தாங்க முடியாது சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு முதல்ல என்னென்னா ப்ரெஷர் இருக்காது சார், டென்ஷன் இருக்காது. அது எந்த ரீசனுக்கு வேணால் இருக்கலாம். ஒரு லோன் கட்ட முடியல, வேறு ஏதோ ஒரு பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறனை இந்த 4 கிரகங்கள் கொடுக்க போகுது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. முக்கியமாக இந்த 5ஆம் இடத்துல கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா, இந்த காலகட்டத்தில் குழந்தை இல்லாதவர்களுக்கு மருத்துவம் மூலமாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பை கொடுப்பார். அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். நீங்கள் பூர்வீக சொத்தில் நிறைய நாள் கேட்டிருப்பீங்க, கிடச்சிருக்காது. ஆனால் இந்த வருஷம் என்ன ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகியோ இல்லை ஏதாவது சேர்ந்து பேசியோ உங்களுக்கு ஒரு பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பூர்வீகத்தில் இடம் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. வீடு கட்டுவதற்கான வாய்ப்பை இந்த 5ஆம் இடத்துல கூடிய ராகுவும் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் கூடிய குருவும் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருஷம் திருமணம் ஆயே தீரும். அது என்ன தோஷம் வேணா இருக்கட்டும். சார் என் ஜாதகத்தில் ராகு தோஷம், கேது தோஷம் சொல்லியிருக்காங்க சார், சர்ப்ப தோஷம் சொல்லியிருக்காங்க, செவ்வாய் தோஷம் சொல்லியிருக்காங்க, எல்லா தோஷமும் இருக்கட்டும். அந்த தோஷத்தை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பது மிக மிக சிறப்பு.
அந்த தோஷம் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இல்லை திருமணத்தில் பிரச்சனை இருக்குது சார், நாங்கள் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம் சார், சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போய் பேசுங்க. இந்த வருஷம் சூப்பராக தான் இருக்குது, எல்லாமே சிறப்பாக இருக்குது. நீங்கள் போய் பேசுனா ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு. இல்லை சார் கோர்ட்டு கேஸ் போயிட்டுருக்கு, கோர்ட்டில் டைவர்ஸ் ப்ரொசீடிங் போயிட்டுருக்கு, டைவர்ஸ் கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த டைவர்ஸ் வாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 6ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் கண்டிப்பாக செய்வார். திருப்பி மறு வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துலேருந்து பாக்கியஸ்தானத்துலேருந்து செய்வார். ஏன்னா நிறைய துளாராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு டைவர்ஸு பிரச்சனை, ஒரு தப்பான ஒரு கணவனை தப்பான ஒரு வரனை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக நிறைய ஃபேமிலியில் இஷ்யூஸ் இருந்துருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த இஷ்யூஸ்லாம் முதல்ல முடியும். ஒரு நிம்மதியான ஒரு மணல் இருந்தால் போதும் சார். வாழ்க்கையில் பணம் கூட தேவையில்லை சார், எனக்கு நிம்மதி வேணும்னு சொல்லக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் நிம்மதியான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்க போது. எல்லா கிரகங்களும் சூப்பரான இடத்துல இருக்குது. ஏன்னா இந்த ஒரு கிரகம் மட்டும் நல்ல இடத்துல இருந்தால் போதாது, வேறு ஏதாவது ஒரு கிரகங்கள் வேறு இடத்துல இருக்கும்போது நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போ எல்லா கிரகங்களும் நல்ல இடத்துல இருக்கும்போது ஒரு சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா துளாராசியில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்குது. அந்த கடன்லேருந்து மீண்டு வர முடியுமா தெரியல சார், எனக்கு நான் ஒரு வீடை வாங்கி வீட்டில் பிளெட்ஜப் பண்ணி கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ பிஸ்னஸ் நல்லா இல்லை, ஒரு மாதம் இஎம்ஐ கட்ட முடியலன்னா இஎம்ஐ கட்டலைன்னா பேங்க் ஆக்ஷன் கொடுத்துருவோன்னு சொல்லி மிரட்டுறாங்க, என்ன பண்ணுறது தெரியல. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு பணம் வரும். இல்லை நீங்கள் வீடை விற்றுட்டு நீங்கள் லோனை கட்டி நான் வெளில வந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா அதை செய்வதற்கான வாய்ப்பையும் இந்த நவகிரகங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான வருடகிரகங்களமான இந்த குரு பகவான் சனி பகவான் கண்டிப்பாக செய்ய போகிறாங்க. அதே போல் இந்த 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரு லாபத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ லோனை கட்டிட்டீங்கன்னா என்ன ஆகும், இடம் விற்று லோனை கட்டினா என்ன ஆகும், கண்டிப்பாக லாபம் தான் வரப்போகுது. ஏன்னா அவ்வளோ வட்டி கட்டுறீங்க, அது பேங்க் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும் வெளியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும் சரி, அந்த வட்டி கம்மியானவே போதும் சார், நான் மாதம் 1 லட்சம் வீட்டுக்குள்ளே வந்துடும் சார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இடம் விற்கணும் வீடு விற்கணும் அப்படின்னா அதை முயற்சி செய்யக்கூடிய காலம். இல்லை சார் நான் அப்படியே சமாளிச்சிடும் அப்படின்னா அது உங்களுடைய திறமை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி பிளெட்ஜ் பண்ணி நீங்கள் பேங்க் லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களால் தாக்கு பிடிக்க முடியலன்னா ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை லோனை விற்றுட்டு க்ளோஸ் பண்ணுறது மிக மிக சிறப்பு. அதே போல் இந்த குருவுடைய பார்வையெல்லாம் சிறப்பான இடத்துல விழுது. 3ஆம் பார்வை 3ஆம் வீட்டில் விழுது, 5ஆம் பார்வை அதாவது 7ஆம் பார்வை 3ஆம் வீட்லேயும் உங்கள் ராசியும் பார்ப்பது மிக மிக சிறப்பு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இடம் விற்கிறது இடம் வாங்கிறதுக்கெலாம் அமைப்புலாம் உண்டு. கவலைப்படாமல் சேஃபாக இருங்க. இந்த வருஷம் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள். இந்த துளாராசிக்கு பார்த்திங்கன்னா 9 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிரகநிலை வருது. இதை விட ஒரு சிறப்பான வருஷம் துளாராசி என்பதுக்கு இருக்காது. 2025 வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்குது. உங்கள் டைரியில் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு தவறான முடிவிலிருந்து நல்ல முடிவுகளை எடுத்து வாழ்க்கையை திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு இந்த 4 கிரகங்களும் கண்டிப்பாக கொடுக்க போகுது. எனக்கு குரு பயிற்சி பெருசாக எனக்கு சப்போர்ட் பண்ணலை, ராகு கேது பயிற்சி எனக்கு சப்போர்ட் பண்ணலை, சனி பயிற்சி எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்லக்கூடியவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு என்ன கர்மா இருக்குது, எதனால் பிரச்சனை, ஏன் அதனால் என்னால் அடுத்த நிலைக்கு போக முடியல, ஏன் எனக்கு கடன் வந்துச்சு, ஏன் திருமணம் ஆகலை அப்படின்றது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கங்க. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப்பில் அதில் பலன் வராது, வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்ப்பது, முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, முகூர்த்த நிர்ணயம், அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போல பலவிதமான பிரசன்னங்க வகுப்புகளும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.